ஹை பைக் லவர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி கம்மிங் 20th வருது. ஜிஎஸ்டி 2.0 வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இதனால பைக் ரேட்லாம் கம்மியாக இருக்குது. 350cc மேலே வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 40% மாற்றிருக்காங்க 28%. அதுலேருந்து 350cc நீங்கள் கம்மியாக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 28லேருந்து 18% மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் தான் அதிகமாக பைக் எடுக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க மைலேஜ் இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ 125cc அவங்களுக்கு ஸ்டார்ட் 25ல காம்படிஷன் ஹெவியாக போகுது. மெயினாக அந்த ஸ்போர்ட்டியர் செக்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹோண்டானா நம்ம ரிஃபைன்மெண்ட்னு சொல்லுவோம். ஷைன் நல்லா போயிட்டு இருக்கு ரொம்ப வருஷமாக. என்னடா ஹோண்டா எவ்வளோ நாள் சும்மா இருந்தாங்களே பார்த்தா அவங்க ஒரு பிரம்மாஸ்திரம் இறக்கியிருக்காங்க. ஸோ அதுதான் ஆர்னெட்டில் 125 அப்புறம் ஷைனோட 125 இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ரீஒர்க் ரொம்ப நடந்த மாதிரி தெரியல. அந்த இன்ஜினை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெயிட் பார்த்தாலும் உங்களுக்கு கம்மி தான், ஒரு 125 அவ்வளோ கேஜி தான். அதேமாதிரி ஃப்ரேமும் நல்லா ஸ்டேபிளாக தான் இருக்குது. லாங்குன்னு எடுக்கலாம், 100 to 150 கிலோமீட்டர்ஸ் எடுக்கலாம். நீங்கள் ஒரு 80ல் க்ரூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கு. பட் என்னென்னா டார்க் நல்லா இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் வண்டி இழுத்து ஓடுற மாதிரி இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜினு. உங்களுக்கு கியர் ஆர்டராக இருக்குது. கிளச்சு செம லைட்டாக இருக்குது அந்த ஹோண்டாக்குனே உள்ள மாதிரி. அந்த லீனியர் டெலிவரி மாதிரி இல்லை. உங்களுக்கு ரைடரில் பார்த்தீங்கன்னா லீனியர் டெலிவரி இருக்கும். ஆனால் அப்படி லீனியராக கொண்டு போய் ஷட்டிலாக அடிக்க மாட்டேது. நீங்கள் கொஞ்சம் 70 to 80 போனீங்கன்னா வண்டி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. அந்த 5500 6500 RPMல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. அதுக்கப்புறம் போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஎஸ்டி கொடுத்தது இவங்க தான். ஸோ அந்த ஹெட்லேம்ப் வந்து ஒரு டிசைன் சப்ஜெக்டிவ் தான். பார்த்தீங்கன்னா இதுவுமே ஃபேமிலி யூசேஜுக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா சுத்தமாக இங்கே உங்களுக்கு பில்லியனுக்கு இடமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு ரைடராக வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா பண்ணலாம். எனக்கு பர்சனலாக அது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நீங்கள் ரொம்ப டாலாக இருக்கீங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்கனாலும் வண்டி காமிச்சு கொடுத்துரும். வண்டி ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. லைக் எம்டியோட மினி வெர்ஷன் மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் பியூராக வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இது ரிலேட்டடாக பார்க்குறீங்க அப்படின்னா போகலாம். பட் அந்த 125க்குள்ளே என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமோ அது கொடுக்கும். மற்றபடி சஸ்பென்ஷன் இதெல்லாம் ஓகே தான். பாட்டோரில் போனாலும் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஹோண்டா ஃபேனில் ஒரு ஸ்மூத்னஸான ஒரு பைக் வேணும். அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச் ஒர்க் உங்களுக்கு சிட்டியில் ஓற்றினா சூப்பராக ஃப்ரீயாக இருக்குங்க. உங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாது. உங்களுக்கு ரிலேபிளான ஒரு பைக் வேணும். 125ல இப்போ ரிலேபிள்னு சொன்னால் இது ரொம்ப வருஷம் நம்ம பார்த்த இன்ஜின், அதனாலேயும் சொல்லலாம். பைக்கு வந்து லுக்கு நல்லா இருக்கணும், ரிலேபிளாக இருக்கணும், மைலேஜ் நல்லா இருக்கணும். மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55லேருந்து 60 கொடுக்கும். உங்களுக்கு ஷைன் என்ன கொடுச்சோ அதே தான். ஸோ இது மாதிரி பார்க்குறீங்கன்னா நீங்கள் போகலாம். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு ஹோண்டா சைட் போகலாம். நெகட்டிவாக எனக்கு தெரிஞ்சது அந்த கியர் ஷிஃப்டிங்கு. அதனால் உங்களுக்கு மீட்ரு பார்த்தா ஃபோன் மீட்ரு மாதிரி இருக்குது. அது பர்சனலாக இப்போ எல்லாம் அப்படி தான் விரும்புகிறாங்க எல்லாருமே. எனக்கு பர்சனலாக அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு ஹோண்டாவில் போய் க்ளைம் பண்ணலாம். அந்த நான் ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது பேப்பர் வைஸ் அதெல்லாம் எதுவும் பேசல. ஸோ எனக்கு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பேப்பர் வைஸ் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கன்சிடர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ உங்களோட ஷோரூம் பக்கத்தில் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரைட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை எடுங்க.